பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். தேர்தல் தேதி நெருங்கும் வேளையில் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரு சில தொகுப்பினை பார்க்கலாம். தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அரூர், மொரப்பூர் பகுதியில் உள்ள கிராமங்களில் பரப்புரை செய்தார். அப்போது முள்ளங்கி அறுவடை செய்து கொண்டிருந்த பெண்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது டெல்டாவைச் சேர்ந்தவர் என கூறிக்கொள்ளும் தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை பட்டியலிட முடியுமா என கேள்வி எழுப்பினார். வெறும் வாய்வசனம் பேசுறேன். நீங்க டெல்டாக்காரனா இருந்து இங்க வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு என்னத்தை இதுவரைக்கும் செஞ்சிருக்கீங்க? பட்டியலிட முடியுமா உங்களால? சென்னை ஐயப்பாக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் TR பாலு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முதல் பட்டனில் தனது பெயரை வைத்து தேர்தல் ஆணையமே தனக்காக வேலை செய்துவிட்டதாக கூறினார். உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு நீங்க உள்ள போறீங்க, கையில மையெல்லாம் வச்சிடறாங்க. அடுத்தாப்புல சின்ன கூண்டு இருக்கும், அந்த கூண்டு உள்ள நீ உள்ள போய் அங்க ஓட்டுப்பட்டி இருக்கும், 2 ஓட்டுப்பட்டி இருக்கும். ஏன்னா 31 பேர் நிக்கிறோம். 31 பேர்ல முதல் பெட்டியில 1ஆம் நம்பர்ல TR பாலுங்கிற பேர் இருக்கும். எப்படி பாத்தீங்களா? எலெக்ஷன் கமிஷனே பாதி வேலையை நமக்கு செஞ்சிருச்சு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட நடிகர் ரவிமரியா அங்குள்ள சாலையோர கடையில் தேநீர் அருந்தி மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமானோர் அவரிடம் செல்ஃபி எடுப்பதற்காக குவிந்தனர். ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தேவிப்பட்டினம் நவக்கிரக கோயிலுக்கு சென்று அங்கு கடலில் இறங்கி நவக்கிரகங்களை பிரார்த்தனை செய்தார். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரண்மனை முன்பு O பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கேட்டு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் வாக்கு சேகரித்தார். பிசுபிசுப்பு இல்லாத சன்லண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.